அப்போ இந்த இடத்துல வந்து கமிஷனரே உறுதி பண்ணுறாரு இதை ஸ்கிராப் இருக்கும்போது. இப்போது ஆருத்ரான்னு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆருத்ரா பிஸ்னஸில் அவர் சம்மந்தப்பட்டிருக்கிறாரா இல்லைன்றது நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு ஒரு கட்டத்தை தாண்டி ஒரு மனிதர் ஒரு ஏரியாவை தாண்டி ஒரு மனிதர் போகிறார். இப்போது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிங்களா ஒரு கேள்வி கேட்குறேன், இதில் கொலை வரைக்கும் போகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடந்த காலத்தில் இருக்குது. இது என்னன்னு கேட்டால் ஒரு பிரபலமானவர் கொல்லப்படும் போது வெளியே வருது. இது போன்ற வந்து நிழல் உலக தாதாக்கள் சொல்கிறாங்களே, அவங்க எப்படி நிழல் உலக தாதாக்கள் எப்படி ஆகும்? சாதாரண ஒரு கிரைம் வந்து நிழல் உலக தாதான்னு கேட்டால் எல்லா செக்டார்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அதிகாரத்தை செலுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை இருக்குல்ல, இதுக்கு முன்னாடியும் கூட பார்த்தீங்கன்னா சில அரசியல் கட்சி தலைவர்களுடைய இது போன்ற வந்து கொலைகள் நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் அரசியல்வாதி அந்த அடையாளம் வந்துச்சுன்னா கொஞ்சம் தனிநபர் ஒழுக்கம் குற்றப்பின்னணி இல்லாமல் இருந்தாங்கன்னா நல்லது. இல்லை தனிநபர் ஒழுக்கம்லாம் நாங்கள் மெயின்டைன் பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து கிரைம் இந்த மாதிரி விஷயத்தில் நாங்கள் தலையிடுவோம் சொன்னால் அடுத்தடுத்து கொலைகள் நடக்கும். கூட்டணி பேரத்தை தாண்டிட்டாங்க. இப்போ இனிமேல் இந்த மாதிரி அரசியல் படுகொலைகள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தொடங்கி கூட்டணி வச்சு அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருவாய் பார்த்தது இல்லாமல் கட்சி தொடங்குறதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருவாய் பார்க்கறதுக்கு தான் ஆயிடுச்சு. 5000 கோடின்றது ஆருத்ராவில் கோல்டு பிஸ்னஸ் பண்ணாங்க, ஸ்கேம் பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேமில் 1,00,000 கோடி இருக்கும். ஸ்கிராப் பிஸ்னஸ் அது மாதிரி எதெல்லாம் ஸ்கிராப் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. அரசு ஒரு பொதுத்துறை நிறுவனம் இருக்குன்னு கேட்டால் அதில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எம்டியோ இல்லை ஜிஎம்ஓ முடிவு பண்ணிட்டான்னா ஒரு குறிப்பிட்ட பொருளை நீங்கள் வந்து அவங்க நினச்சானா ஸ்கிராப் பண்ண முடியும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்குமா. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா சார், சம்போ செந்தில் அவர் கனெக்ட் ஆகிருக்கிறாங்க. கமிஷனர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இவங்க 2 பேருக்கு அடிப்படையில் ஸ்கிராப் அப்படின்ற ஒரு விஷயம் தான் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ்னால் என்ன? அது ஒரு வேஸ்டேஜ்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருக்கா சார்? ஸ்கிராப்னா என்னதுக்குன்னா வேண்டாத ஒரு பொருள், உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்ன ஒரு பொருள் அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பொக்கிஷம், அது இல்லாதவங்களுக்கு பொக்கிஷம். அந்த பொருள் யார்கிட்ட இல்லையோ அது அவங்களுக்கு பொக்கிஷம். இதுதான் வந்து சின்ன தத்துவம் ஸ்கிராப். இதில் ஸ்கிராப்பில் என்னெல்லாம் ஸ்கிராப் இருக்குது அப்படின்னு ஒரு இது இருக்குது. இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்துக்கும் இங்கே ஒரு விலை இருக்குது. இங்கே நீங்கள் பேசுகிறீங்க, நான் பேசுகிறேன், இது கூட ஒரு விலை இருக்குது. இது ஃபேக்ட் தானே, சரிங்களா? இங்கே விலை இல்லாத எதுவுமே இல்லை. தலையில் இருக்க முடி கூட வந்து விலை இருக்குது. இப்போ இந்த ஸ்கேம் இந்த இதில் வந்துடும், இந்த மர்டர் விஷயத்தில் வந்துடும். இப்போ இந்த மர்டரில் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, சம்மந்தப்பட்டிருக்காங்க. எல்லாரும் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பல பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஒரு செக்டாரில் ரவுடிஸில் சில பேர் பிடிச்சிருக்கிறாங்க, பொலிட்டிஷியனில் சில பேர் பிடிச்சிருக்கிறாங்க. இதை தாண்டி வந்து அடுத்தடுத்து லிங்க் எங்கெங்கே போகுது இது. அப்போ வந்து கேட்டால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சம்போ செந்தில். இப்போ அதில் என்ன கேட்டால் ஸ்கிராப்ன்ற பிஸ்னஸ் இருக்குன்றத அவர் கமிஷனரே அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இந்த விசாரணை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வைக்கு படுறது நேர்மையாக நடக்குது. அப்போது இந்த இடத்துல வந்து கமிஷனரே உறுதி பண்ணுறாரு இதை ஸ்கிராப் இருக்கும்போது. இப்போது ஆருத்ரான்னு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆருத்ரா பிஸ்னஸில் அவர் சம்மந்தப்பட்டிருக்கிறாரா இல்லைன்றது நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு கட்டத்தை தாண்டி ஒரு மனிதர் ஒரு ஏரியாவை தாண்டி ஒரு மனிதர் போகிறார். இப்போ ஏரியா வயசுனா நீங்கள் ஏதோ இடம்னு நினச்சிக்காதீங்க. இப்போ ஆம்ஸ்ட்ராங் வந்து பெரம்பூரில் இருந்தார், அதை தான் நான் சொல்கிறேன்றது கிடையாது. அது ஒரு காரணம். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே இடத்துக்குள்ளே பண்ணால் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை தாண்டி தொழில்ன்ற முறையில் போயிடுது. இது ஏன்னு கேட்டால் இது கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி வந்து இல்லீகல் பிஸ்னஸ் இருக்குது இல்லையா. கட்ட பஞ்சாயத்துன்றது இல்லீகல் பிஸ்னஸ். அந்த இல்லீகல் பிஸ்னஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா இருக்குது. இந்த இடத்துல நாங்கள் தான் பண்ணுவோம், இந்த இடத்துல நாங்கள் தான் பண்ணுவோம், இந்த இடத்துல நாங்கள் தான் பண்ணுவோம், இல்லை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து நான் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து இன்னொருத்தர் வந்து தலையிடும் போது அது வந்து சிக்கலாகும், அவங்களுக்குள்ள போட்டிகள் வரும். ஒரு கட்டத்தை தாண்டி ஒரு கிரைம் நடவடிக்கைன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மட்டுமே இல்லாமல் இப்போ வந்து ஸ்கிராப் மட்டுமே கிடையாது. இப்போ இந்த மாதிரி இல்லீகல் பிஸ்னஸ் எத்தனைலாம் இருக்கோ, ஸ்கிராப் பிஸ்னஸ் மட்டும் சொல்ல, எல்லா பிஸ்னஸ் குறிப்பாக நான் நார்த் மெட்ராஸில் நான் சொல்கிறேன். இந்த கலர் மீன்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் கூட பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து புழக்கங்கள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியிலேருந்து கப்பலில் வருது ஸ்மக்லிங் குட்ஸ் வருது பார்த்திங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா விற்கிறது. இப்படி இந்த இதில் நீங்கள் இன்னொரு ஸ்கிராப் நான் சொல்ல, உடன் கூட ஸ்கிராப் தான். உடனே ஸ்கிராப். நீங்கள் சாதாரண ஒரு வந்து மரம் தானே நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு பேக்கேஜ் பண்ணுற வுட்டாக இருந்தால் கூட அதை எடுக்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கிராப். அதில் ரோஸ் வுட்லேருந்து
சாதாரண பேக்கிங் வுட்டில் இருக்குது, அதுவும் பிஸ்னஸ். ஸோ வுட்டு, டெக்ஸ்டைல், பிளாஸ்டிக், ஆயில், மெட்டல் நீங்கள் ஒரு மெட்டல் நினச்சிடாதீங்க. நீங்கள் நினச்சிப்பீங்க மெட்டல்னால் வந்து இரும்பு தான் ஸ்கிராப்புன்னு. இரும்புக்கும் வேல்யூ இருக்குது, அதுலேயும் பல ஆயிரம் கோடி வேல்யூ இருக்குது. ஆனால் அந்த மெட்டல் ஸ்கிராப் வரும்போது பார்த்தீங்கன்னா பல மெட்டல்கள் இருக்குது. அலுமினியம் ஸ்கிராப் இருக்குது, காப்பர் இருக்குது, அது தாண்டி வந்து பிளேட்டடில் இருக்கிற வந்து மெட்டீரியல், பிளேட்டடில் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கல், குரோம், இப்படி ஒவ்வொன்றும் தனித்தனி வேல்யூ இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி 500 கோடி 1000 கோடிலாம் நீங்கள் நினச்சிடாதீங்க. இதெல்லாம் லட்சம் கோடியில் நடக்கிற பிஸ்னஸ். கோல்டு இல்லையான்னு கேட்காதீங்க, கோல்டு இருக்குது. கோல்டு இல்லை? ஆமாம், கோல்டு இருக்குது. எப்படி நீங்கள் கேளுங்க, எப்படி கோல்டு எப்படின்னு கேளுங்க. கேட்குறீங்கல்ல, மென்பொருள் இருக்குல்ல, சாஃப்ட்வேர், அதில் ஹைலி காண்டக்டிவிட்டி உள்ள மெட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. இப்போது கம்ப்யூட்டரோடைய பார்ட்ஸ் வருது, சாஃப்ட்வேர் பார்ட்ஸ்லாம் வருதுல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டிவிட்டி, அது வந்து எளிதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மின்கடத்தல் இருக்குது இல்லையா, அது வந்து எளிதில் வந்து பாயிருக்குன்னா சாஃப்ட் மெட்டீரியல். அந்த சாஃப்ட் மெட்டீரியல் வந்து குறிப்பாக சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வந்து கோல்டு. ஸோ அதனால தான் இப்போ இந்த எலக்ட்ரானிக் குட்ஸ்லாம் ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக விற்குதுன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து கோல்டு இருக்குது. ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்கிராப்பில் வரும்போதே தெரியும் இதுக்குள்ளே என்ன இருக்குது, இது பிளேட்டடா என்ன இருக்குன்னு. பிளேட்டட்லேயே இருக்குது. ஸோ காப்பர் மேலே வந்து உள்ளே வந்து காப்பர் இருக்கும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பிளேட்டட் பண்ணியிருப்பாங்க. பிளேட்டட்னா மின்மூலம் சொல்கிறாங்கல்ல, இப்போ எப்படி இந்த பொற்கோளர்லாம் இருக்கிறாங்க அந்த மாதிரி. ஸோ அதனால் ஸ்கிராப் வந்து நீங்கள் ஒன்றும் வேணாம் சார், நீங்கள் லோக்கலில் வந்து ஒரு காயலாங்கரை போட்டிங்கன்னா போதும், ஒரு தெருவில் ரொம்ப கஷ்டப்படாமல் ஒரே ஒரு தராசு மிஷின் மட்டும் வச்சுன்னு உட்காந்திங்கன்னா போதும், கையில் பேக்கெட்டில் மட்டும் ஒரு பணம் இருக்கணும், அவ்வளோதான். அன்னன்னைக்கு வரக்கூடிய ஸ்கிராப் எல்லாமே, ஈவன் பேப்பர் ஸ்கிராப் உட்பட அதையும் சேர்த்துங்க. உட்டன் சொல்லும் போது பேப்பரும் வந்துடும், உட்டன் ஸ்கிராப் சொல்லும் போது பேப்பரும் வந்துடும், அதுலேயே இருக்குது பேப்பரில். ஸோ எல்லாமே ரீசைக்கிள் ஆகக்கூடிய, எல்லாமே ரீசைக்கிள் சார். ஒரு காலத்தில் சௌரி முடி வாங்கிக்கிறேன்னு சொல்லி ரோடாக தெரியும்ல, முடியை கட் பண்ணி விற்பாங்க, புரியுங்களா? அதே இடத்துல அவங்ககிட்டே ஒரு சௌரி முடியும் வாங்குவாங்க நம்ம பாட்டி அம்மா இவங்கெல்லாம், புரியுங்களா? இப்போ தான் அதுக்கு அவசியமே இல்லாமல் போச்சுன்னு வச்சுங்களேன். ஏன்னா இருக்கிறதுல கட் பண்ணி கிராப் வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முடி ஆல்ரெடி ஸ்கிராப் ஆகிடுச்சு, ஏன்னா கிராப் வச்சதுனால. அதனால் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இப்படி நீங்கள் ஒரு ஏரியாவுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு காயலாங்கரை போட்டாலே போதும், தராசு மட்டும் இருந்தால் போதும், கையில் செல்லு இருக்கணும், அவ்வளோதான். என்னடா போலீஸ் வரமாட்டாங்கன்னு கேட்க, வருவாங்க, மாமூலுக்கு வருவாங்க. ஒரு ஸ்டேஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயலாங்கரையிலேருந்து அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை போயிடும். அப்படி தொகை போனாலும் ஒரு கேள்வி வரும், ஹையர் ஆஃபீஸர்கிட்ட ஒரு கேள்வி வரும், இந்த மாதிரி. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கேஸ் ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சு, இல்லை அது மாதிரி ஏதாவது கேட்ட ரிப்போர்ட் ஆகும்போது அப்போ போய் தேடி பார்த்தீங்கன்னா எவனோ, இப்போ நான் கேட்க, நீங்கள் ஒரு காயலாங்கரை வைக்கிறீங்க, வரவெல்லாம் அவன் சொந்த பொருள் கொண்டாந்து போகிறான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பொருள் தெரியும். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்க வந்து அவன் தான் உங்களுக்கு தெரியுமா? ரெகுலராக வந்தால் தெரியும், இவர் இந்த வீட்டில் இருக்கிறா அந்த வீட்டில் இருக்கிறாருன்னு தெரியும், சரிங்களா? அப்போ வந்து நான் கேட்டேன்னா அவன் நேராக கொண்டு வந்து கொடுக்குறான், அவன் திருடி கூட கொண்டாந்து போடுவான் அவங்கள்ட்ட. இன்னொரு வீட்டில் திருடி கூட கொண்டாந்து வைப்பான் சார். நமக்கு தேவை அந்த பொருள் தான். ஆமாம், கரெக்டுங்களா? அப்போ அவன் வந்து வாங்கிக்கிறான். அப்போ இதுக்கு தெரியாமல் இருக்குன்னா வந்து வருஷத்துக்கு ஒரு 2 பேர் வந்து கேஸை கொடுப்பான். 2 கேஸ் கொடுப்பான்னா அவன் போய் சரண்டர் ஆகிடும். ஒரு 10 நாள் கழிச்சு இவனே பெயில் எடுப்பான். இது காயலாங்கடைகளில் ரொட்டீனாக நடக்கிறது. ஸோ இந்த குறிப்பிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாரும் நடத்திட முடியாது இந்த ஸ்கிராப் கடையை பொறுத்த வரைக்கும். இதுக்குன்னு ஒரு இதை சொன்னால் சாதி அடிப்படையில் சொல்கிறேன்னு ஆகிடும். குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க தான் இதை பெரும்பாலும் நடத்துகிறாங்க. இதில் வந்து இந்த ஸ்கிராப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஊர்னவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க தான் ஊர்னவங்களாக இருக்காங்க. இப்போ சமுதாயத்தை சொன்னோம்னா சொல்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, இதை பார்க்குறவங்க புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா எல்லார் கடையிலையும் பகுதியிலையும் கடைகள் இருக்குது இல்லையா. சொன்னேன், நம்ம சாதியை சொன்னோம்னா நம்ம கேஸை வாங்கிக்கணும், புரியுதுங்களா? இல்லை இருக்க சொல்கிறேன், இன்றைக்கி யதார்த்த நிலையை நான் சொல்கிறேன். குறிப்பிட்ட சாதியை சொல்கிறேன் எனக்கு உடன்பாடம் இல்லை, ஆனால் பெரும்பகுதி அவங்க தான் இந்த பிஸ்னஸ் அவங்க வந்து பண்ணுறாங்க. இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பகுதி வாரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட எல்லாரும் பண்ணிட முடியாது. இப்படியான பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் மெட்ராஸில் நடக்குது. இப்போ இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ் நடக்கும்போது அதில் மனஸ்தாபங்கள், கொலை வரைக்கும் போதான் சார். அது ஜென்யூனாக நடத்தலாமே? அது ஜென்யூனாக இது நடத்த முடியாது சார். ஏன்னா இது முழுக்க வந்து பார்த்தி இப்போது ஒரு பெட்டிக்கடை மாதிரி ஒரு 100 ரூபாய்க்கு மெட்டீரியல் போட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு மெட்டீரியல் போட்டு அதை வந்து ஒரு 1200 ரூபாய்க்கு விற்கிற விஷயம் கிடையாது. இது நான் தான் சொல்கிறேன்னு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அடாவடி பிஸ்னஸ் சொல்லுவாங்க தெரியுமா, அதுதான் இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ்ஸு. 5000 ரூபாய்க்கு எடுக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு சேல் ஆகுது. இந்த ரீசைக்கிள் இப்போ நான் தான் சின்ன சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஸ்கிராப்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பில்டிங்கை இடிக்கிறீங்க, அந்த இடிக்கிற அந்த ரப்பிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இடைஞ்சலாக இருக்குது, ரோடு வரைக்கும் வந்துடுது, சரிங்களா? அதை உடனே அப்புறப்படுத்தணும். இதை வாங்கிறதுக்கு ஒரு ஏஜென்சி இருக்காங்க.
அவன் உடனே கிடைக்க மாட்டான். ஆனால் உங்களுக்கு வந்து கார்பரேஷன் இவங்க ப்ரெஷர் இருக்குது, சீக்கிரம் ரிமூவ் பண்ணுங்கள், ரோட்டில் பிளாக் ஆகி நிற்குது, நீங்கள் எடுங்கன்னு சொல்கிறோம். அப்போ அவங்களுக்கு கேட்டால் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனால் போதும், காசே வேண்டாம், எடுத்துகிட்டு போனால் போதும். இந்த ரப்பீஸ் சொல்கிறேன், கட்டுமானத்தில் பில்டிங் இடிக்கிறாங்க இல்லையா, அந்த ரப்பீஸ். ஸோ அப்போ அதை ரிமூவ், அப்போ உடனே கேட்டால் இது மாதிரி ஏஜென்சி எடுப்பாங்க. ஏஜென்சி இருக்கிறவங்க கேட்டால் அவன் வந்து என்ன கேட்டால் யாருக்கு ரப்பீஸ் வேணுமோ அவன் தொடர்பில் இருப்பான், வேணுன்றவங்களும் தொடர்பு இருப்பாங்க, பொருள் வாங்கக்கூடியவங்களும் தொடர்பு இருப்பாங்க. இந்த மாதிரி பொருளை வந்து அப்புறப்படுத்த விற்கணும், இங்கேருந்து கொண்டு போனால் போதுன்ற நிலையில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அது எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் உண்டு, ஈவன் மெட்டல் இண்டஸ்ட்ரியில் கூட உண்டு. என்னென்னு கேட்டால் அது கம்பெனி ஃபுல்லாக ஸ்க்ராப் ஆகி போகிறோம், இதை இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும், இங்கேருந்து போனால் போதும். நீங்கள் மெட்டலுக்கு நீங்கள் இன்றைக்கி ரேட்டுக்கு என்னப்பா வந்து நமக்கு ஒரு 15 ரூபா கொடுக்குறேன்னா எடுத்துகிட்டு போனோம், அவன் அதை கொண்டு போய் 50 ரூபாய்க்குனா அதை பற்றி கவலை இல்லை, அது 100 ரூபாய்க்கு கூட வச்சுட்டு போனால் இங்கேருந்து போனால் போதும். அந்த மாதிரி இப்போ ரப்பீஸை பொறுத்தவரைக்கும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனால் போதும், நம்ம காசு கூட வேணாம்ப்பா, முதல்ல எடுத்துகிட்டு போனால் போதும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அப்படி தான் பண்ணார். ரப்பீஸ் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது, எல்லாத்தையும் கேட்டால் லாரியில் போட்டு அனுப்பிச்சிட்டாரு, எல்லாமே அனுப்பிட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்டும்போது கொஞ்சம் ரப்பீஸ் தேவைப்பட்டது. அதே நபர்கிட்ட போய் கேட்டால் ரப்பீஸ் அவங்க கேட்டால் ஒரு லோடுக்கு 10,000 ரூபான்னு சொல்லிட்டான். ஆனால் இவர்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போகும்போது 100 ரூபா கூட கொடுக்கலாம், இங்கேருந்து எடுத்துகிட்டு போனால் போதுங்க, நம்ம வந்து ஆளை வச்சு, ஏன்னா அதுக்கு ஒரு 4 பேர் ஆளை போட்டு அதை போட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போனால் கூட மொத்தமே அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாரியில் எடுத்துகிட்டு போகிறான் சார், மிஞ்சி போனான்னு கேட்டால் ஒரு 2000 ஒரு 3000 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. லேபர் எல்லாம் கொடுத்து ஒரு லாரி ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறான், எல்லாம் போனால் கூட அந்த 2000 ரூபாய்க்கு கொண்டு போகிற எடுத்து போய் கேட்டால் 20,000 ரூபாய்க்கு விற்போம். எத்தனை மடங்காச்சு? 10 மடங்காச்சு. அந்த மாதிரி தான் ஸ்கிராப்ன்றது, எல்லாமே இங்கே ஸ்கிராப் தான், எல்லாமே விலை இருக்குது. மாட்டு சாணத்துக்கு இருக்குது, ஒன்றுக்கு மட்டும் தான் இது வரைக்கும் விலை இல்லை. என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். மனித மலத்துக்கு மட்டும்தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆக மாட்டேங்குது. அது சேல் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அதை யாரும் வாங்க மாட்டான். மாட்டு சாணத்தை வாங்கிக்கிறான். மாட்டு சாணத்தை அங்கங்கே பொறுக்கி கொண்டு வந்து வரட்டி தட்டி வச்சுட்டு சாணி உருண்டை வச்சுன்னு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாசலில் வந்து நின்று வாங்கிட்டு போகிறதுக்குலாம் ஆள் இருக்காங்க. இன்றைக்கும் கிராமங்களில் சிட்டிலே கூட ஆள் இருக்காங்க. சாணம் உருண்டை, மாட்டு சாணத்துக்கு இங்கே மதிப்பு இருக்குது, மாட்டு தோலுக்கு மதிப்பு இருக்குது, எல்லாத்துக்கும் மதிப்பு இருக்குது. எதுவுமே இல்லை, அதே ஒரு மனிதனுடைய மலத்துக்கு மட்டும்தான் இன்னும் அது வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வாங்கிறதுக்கு ஆள் ரெடியாக இல்லை. இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. குப்பைக்கு இருக்குது, வெறும் குப்பை தான் நீங்கள் நினைக்கிறீங்க. குப்பைக்கு எவ்வளோ இருக்குது தெரியுங்களா? நீங்கள் குப்பை மேட்டில் போய் பாருங்கள். குப்பையை வச்சா குப்பையாமா குப்பை இருக்குது சார். குப்பையில் சார், குப்பையில் நீங்கள் வந்து பொருட்களை பிரிங்க சார். குப்பையில் எவ்வளோ பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விலை மதிப்புள்ள பொருட்கள் இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. குப்பையை, சாதாரண குப்பையை நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த குப்பையில் எத்தனை பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, அதை தான் நான் உங்களுக்கு மீண்டும் சொல்கிறேன். நீங்கள் எதெல்லாம் வேணாலும் தூக்கி போட்டிங்களோ அது இல்லாதவருக்கு பொக்கிஷம். குப்பை தொட்டியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு செய்தி, கட்டம் செய்தி தான் படித்தேன், நீங்கள் படிச்சிங்களான்னு தெரியல. குப்பையை எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து வைர நெக்லஸ் இருந்திருக்கு, 5 லட்ச ரூபா அது மதிப்பு, ஏதோ நெக்லஸ் இருந்திருக்கு. அதை வந்து அவர் நேர்மையாக திருப்பி கொடுத்துருக்காரு. ஒரு செய்தியை படித்தேன் நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 நாளுக்கு முன்னாடி, நேற்று இருக்கிற செய்தியாக அது நம்ம ட்ரோல் ஆச்சு. நம்ம இதில் குப்பையில் வந்து பொருள் கிடச்சி, அது கிடச்சி. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இருக்க சொல்ல நான், நீங்கள் சாதாரண போடுற இந்த ஷாம்பு பாட்டில் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் தூக்கி போகிறீங்க, அது பிளாஸ்டிக். அது மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அதுக்கான காஸ்ட் ஒன்று இருக்கும்போது அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பண்ணுறீங்க, ரீசைக்கிள் பண்ணாமல் நீங்கள் உருக்குனாலும் அதுக்கு வந்து வேல்யூ இருக்குல்ல, சொல்லுங்கள். இப்படி நார்த் மெட்ராஸில் நீங்கள் குறிப்பிட்டு நான் சொன்ன கேட்டால் ஸ்கிராப் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இருக்குது சார். எங்கெல்லாம் இண்டஸ்ட்ரி இருக்குதோ அங்கெல்லாம் இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து சிப்காட்டு, ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட்டு, இங்கெல்லாம் பிஸ்னஸ் இருக்குது. இல்லை இப்போது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிங்களா ஒரு கேள்வி கேட்குறேன், இதில் கொலை வரைக்கும் போகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கடந்த காலத்தில் இருக்குது. இது என்னன்னு கேட்டால் ஒரு பிரபலமானவர் கொல்லப்படும் போது வெளியே வருது. இப்போ ஒரு பிரபலமானவர் கொல்லப்பட்டார், அப்போ அவர் வந்து கேட்டால் இதில் வந்து ஒரு உயர் அதிகாரியே சொல்கிறார், இது அடிப்படையில் ஸ்கிராப் தான் இருக்குது. நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போலீஸ் தரப்புலேருந்து ஒரு தகவல் இவ்வளோ, ஏன்னா இது இந்த நேர்மையான நடவடிக்கை தான் நான் பார்க்குறேன். தொடர்ச்சி அடுத்தடுத்து வரும்போது இவங்க எல்லோரும் ஆறுதலாக சொன்னாங்க. அதுக்காக வந்து நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன், இது போன்ற வந்து நிழல் உலக தாதாக்கள்னு சொல்கிறாங்களே, அவங்க எப்படி அவரை நிழல் உலக தாதாக்கள் எப்படி ஆகும்? சாதாரண ஒரு கிரைம்லேருந்து நிழல் உலக தாதான்னு கேட்டால் எல்லா செக்டார்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அதிகாரத்தை செலுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு அரசியல்வாதியாக இல்லாமல், அரசியல்வாதி கிடையாது, ஒரு முகம் கிடையாது, கிரிமினல்ன்ற முகமும் கிடையாது, அதை தாண்டி வந்து இல்லீகல் பிஸ்னஸில் டைரெக்டாக இருக்கிறாரா அதுவும் கிடையாது, இல்லை ரவுடி கத்தி எடுத்து சண்டை போடுறாரா அதுவும் கிடையாது. இப்படி எதுவுமே இல்லை. ஆனால் இவங்க எதுவுமே இல்லாமல் ஒரு அதிகாரத்தை வந்து செய்யக்கூடியவராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அரசு அதிகாரி கிடையாது, அரசியல்வாதி கிடையாது, ரவுடி கிடையாது, இப்படி எதுவுமே இல்லை தான். ஆனால் இவங்க இது எதுவுமே இல்லாமல் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் பேரை சொன்னாலே ஒரு நடுக்கம் வருது,
இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டால் ஒரு அச்சம் ஏற்படுது, பொதுமக்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படுது அப்படின்னு சொன்னாலே அப்போ அவங்க ஒரு கிட்டத்தட்ட நிழல் உலக தாதா தான், பெரிய தாதா. அவர் கேட்டால் பலவிதமான பிஸ்னஸ் இருக்கும். இப்போ ஒரு அரசியல் ஒருத்தர் வந்துடுறாரு, அவர் தொழிலதிபராக இருக்கிறாரு வச்சுங்களேன், முற்றிலுமா அந்த தொழில் விட்டுட்டு வந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது அரசியல் வந்த பிறகு. ஆனால் அது ஒரு பக்கம் தனியாக மெயின்டைன் ஆகும். அரசியல்வாதின்ற ஒரு பார்வை ஒரு பக்கம் இருக்கும். தொழிலுக்கு எப்போல்லாம் பிரச்சனை வருதோ அரசியல்வாதி அவரோட அதிகாரத்தை பயன்படுத்துவார். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவன், லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவன், லீகலாக பண்ணுற மாட்டேன், இல்லீகலாக பிஸ்னஸ் பண்ணுறவன், இப்படி பல வட்டங்களில் எல்லா செக்டார்லேயும் வந்து இவருடைய கைகள் இருக்குது அப்படின்னு அரசியல் பார்வை இருக்கும் இதில். கண்டிப்பாக அது எல்லாம் இப்போ எல்லா செக்டார்லேயும் இவருடைய அதிகாரம் செலுத்துகிற ஒரு நபராருன்னா ஒரு நிழல் உலக தாதா. இப்போ நிழல் உலக தாதான்றாங்க, டான். இவங்க டான்ற அந்த வார்த்தைன்னு கேட்டால் எல்லா செக்டார்லேயும் அவருடைய பஞ்சாயத்து இருக்கும். அப்போது அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு அதிகாரத்தில் நீங்கள் இல்லை. ஒரு அரசியல்வாதினா நீங்கள் வந்து ஒரு எல்லை இதாக இருக்குது, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அல்லது அதை தாண்டி வந்து ஒரு முதலமைச்சர் அப்படி இருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பொறுப்புக்கு வரல, ஆனால் அரசியல்வாதி, ஒரு கட்சியோட தலைவர். முன்னாடிலாம் நான் இதை குறிப்பிட்டு பதிவு பண்ணுறேன். என்ன இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை நடந்திருக்குல்ல, இதுக்கு முன்னாடியும் கூட பார்த்தீங்கன்னா சில அரசியல் கட்சி தலைவர்களுடைய மரணங்கள் வந்து ஆல்ரெடி அருணா ஒரு துப்பாக்கி சூட்டில் இருந்தார் அவர். இதை தாண்டி இப்போது ராமஜெயம் இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா. இது போன்ற வந்து கொலைகள் நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் அரசியல்வாதி அந்த அடையாளம் வந்துச்சுன்னா கொஞ்சம் தனிநபர் ஒழுக்கம் குற்றப்பின்னணி இல்லாமல் இருந்தாங்கன்னா நல்லது. இல்லை தனிநபர் ஒழுக்கம்லாம் நாங்கள் மெயின்டைன் பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து க்ரைம் இந்த மாதிரி விஷயத்தில் நாங்கள் தலையிடுவோம் சொன்னால் அடுத்தடுத்து கொலைகள் நடக்கும். அதை நீங்கள் தவிர்க்க முடியாது. எல்லாத்துக்கும் போலீஸ் 24 மணி நேரம் நீங்கள் வந்து தனிநபர் ஒழுக்கம் இருக்காது, நீங்கள் வந்து குற்றப்பின்னணி வச்சுப்பீங்க, இல்லீகல் பிஸ்னஸ் எல்லாத்தையும் பண்ணுவீங்க, ரவுடிஸை எல்லாத்தையும் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து உங்கள் பின்னாடி வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னால் அது நடக்கிற காரியம் இல்லை. இப்போ ஒரு பதற்றம் வருது, ஒரு அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே பதற்றம் வருது. ஏன் பதற்றம் வருது? முன்னாடி வந்து அரசியல் கட்சியை தொடங்கி அதில் வந்து வருவாய் பார்த்தாங்க. நல்லா புரிஞ்சுங்க, நான் பொதுவாக சொல்கிறேன். அரசியல் கட்சியை தொடங்கி அதில் வந்து ஒரு இன்கம் பார்த்தாங்கன்னா என்னென்னா இங்கே அங்கேருந்து ஏதாவது ஒரு தொகை கூட்டணி அது இதுன்னு பேசும்போது அந்த பெரிய கட்சிகள் கிட்ட சின்ன கட்சிகள் வாங்குறது இப்படி நடந்துச்சு. இன்றைக்கி ஒரு லெட்டர் பேர் கட்சி வச்சு ஆரம்பித்தாலே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நோக்கமே கேட்டினா கட்டிங் போடுறதுக்காக அந்த கட்சி ஆரம்பிக்கலாம். கட்டிங் போடணும், கமிஷன் வாங்கணும். இல்லீகல் பிஸ்னஸ் எவெல்லாம் பண்ணுறானோ லிஸ்ட் எடுக்கிறான். முதல்ல கட்சியை தொடங்கி லெட்டர் பேட் கட்சி வச்சிருக்காங்க. அத்தனை பேரும் கேட்டா இல்லீகல் பிசினஸ் பண்றோம்னு தேடி போல, மக்களை தேடி போல கட்சியை தொடங்கணும். என்னன்னு கேட்டா எதுக்காக தொடங்கணும்? முன்னாடி கட்சியை தொடங்கி அப்போ வந்து கேட்டா நிதி நிலைமை ரொம்ப தள்ளாடுதுன்னு போது பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே போய் பிச்சை எடுத்தானுங்க. நான் எந்த குறிப்பிட்ட எல்லா கட்சியும் சொல்றேன். பெரிய கட்சிகளோட போய் கம்யூனிஸ்ட்ல சொன்னான் எங்கள் தேர்தல் செலவுக்கு நாங்கள் திமுக கிட்ட பணம் வாங்கணும்னு சொன்னோம். ஒத்துட்டவெல்லாம் இருக்கலாம். அதனால தான் இப்போ எவனும் உண்டியல் கொடுக்குறதே இல்லை கம்யூனிஸ்ட்கள். பார்த்தீங்கல்ல, எவனா உண்டியல் கொடுக்குறான். இப்போ உண்டியல் குளிக்கு தான் அந்த கட்சி தொடங்க. அதான் கேட்டால் அதுக்கு ஒரு என்ன சொன்ன தொழிற்சங்க ரீதியாகவும் சரி அரசியல் கட்சியாக கம்யூனிஸ்ட்கள் வந்து உண்டியல் கொடுக்குவாங்க. அதில் தான் அவங்களோட நிதி. ஆனால் இப்போ யாரும் அந்த மாதிரி உண்டியல்லாம் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா பெரிய கட்சிங்கிட்ட போயிட்டு இவங்க அடிமையாயிட்டாங்க. கம்யூனிஸ்ட்கள் சொல்கிறேன், நான் கேவலப்படுத்தணும் நோக்கம் இதுதான் உண்மை. நீங்கள் ஒரு நல்ல கண் ஐயா மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு சங்கரையா மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப நாளைக்கு அது வந்து பேச முடியாது. அவங்களாம் நேர்மையாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற கம்யூனிஸ்ட்கள் யாரும் வந்து உண்டியல் கொடுக்க தான் தயாரில்லை. பெரிய கட்சிகளோட கூட அப்போது இந்த மாதிரி வந்து இருந்தவங்க உண்டு. இப்போ அதை கடந்து என்ன ஆச்சுன்னு கேட்டால் கட்சி பதிவு பண்ணுறதே, கட்சியை தொடங்குறதே கூட்டணி பேரத்தை தாண்டிட்டாங்க. இப்போது இனிமேல் இந்த மாதிரி அரசியல் படுகொலைகள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தொடங்கி கூட்டணி வச்சு அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருவாய் பார்த்தது இல்லாமல் கட்சி தொடங்குறதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருவாய் பார்க்கறதுக்கு தான் ஆயிடுச்சு. இந்த ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு கட்சி தொடங்கிட்டாங்கன்னா மாவட்டத்தில் ஒரு 10 பேர் சேர்ந்து கேட்டால் அங்கே என்னெல்லாம் பிஸ்னஸ் நடக்குது, அங்கே என்ன இல்லீகல் பிஸ்னஸ் என்ன, அவங்ககிட்ட போய் வாங்குறேன். அப்போ நீங்கள் இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்குது, என்ன தெரியுமா? இப்போது ஏன் கொலை வரைக்கும் போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏதோ வந்து மொத்தமே ஒரு என்ன சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு 1 லட்ச ரூபா இல்லை ஒரு நாளைக்கு ஒரு 10 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 லட்ச ரூபா அவன் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணி அவன் வந்து ஸ்கிராப்பில் எடுக்கிறான்னு சொன்னால் அதை வந்து எத்தனை கைக்கு அவன் வந்து கமிஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும்? எல்லா செக்டார்லேயும் கொடுக்க வேண்டியது இருக்கும். எல்லா விதமான இது வந்து பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ ஒன்று நீங்கள் அவங்கக்கிட்ட வரக்கூடிய அந்த ஒரு 10 லட்ச ரூபான்னு கேட்டால் அந்த 10 லட்ச ரூபாயில் ஒன்று கேட்டால் நீங்கள் ஒரு 10,000 கேட்டிங்கன்னா வந்து ஒழிஞ்சு போகுதுன்னு கொடுத்துருவானுங்க. அது அரசியல் கட்சி தலைவரோ இல்லை யாரோ எல்லாரும் கொடுக்கணும். அப்போ எல்லா கட்சிக்கும் கொடுக்கணும். எல்லா கட்சியும் போய் நிற்கிறான் அவன்கிட்ட. இப்போ ஒரு படத்தை விவேக் சொல்வார், இந்த தாதாலாம் வச்சுக்கிட்டு இருக்காங்களே இந்த ரவுடிலாம்,
அவங்களாம் எவ்வளோ செலவு பண்ண வேண்டியது தெரியுமா? இந்த ஃபங்குக்கு மட்டுமே நான் வந்து எவ்வளோ செலவு பண்ணுறேன் தெரியுமாலாம் பேசுவார் காமெடியாக. இந்த ஃபங்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ செலவு பண்ணுறேன், 2 பேருக்கு எல்லாருக்கும் நான் பிரியாணி தலப்பா கட்டி பிரியாணி கேட்குறான் அவனுக்கு கொடுக்கணும்னு. அப்போ இந்த மாதிரி இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவன் அவன் வந்து எவ்வளோ லேபர்ஸுக்கு கொடுக்க வேண்டியது, அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து ஒரு இடத்துல கொண்டு போய் கொடுக்குறான், அது விற்கிறான், அதில் எவ்வளோ கமிஷன் இருக்கும், ஒரு 10 லட்சம் அவன் கட்டினா அதை நீங்கள் 10 பேர் வந்து 10 இடத்துக்கு அனுப்பணும். அவன் அப்போ தான் அவன் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் கட்டிங் போடுறவங்க எவ்வளோ வருதுன்னே தெரியாமல் நீங்கள் என்ன செஞ்சு கேட்டிங்கன்னா, எனக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு உங்கள் அதிகாரத்தை கொஞ்சம் கூடுதலாக செலவு பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். என்னன்னா ஒரு 10 லட்சம் வருதுன்னா நீங்கள் 5 லட்சம் கொடுத்தான்னு சொன்னால் அவன் எப்படி கொடுப்பான்? அப்போ அந்த இடத்துல நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த எண்ணம் வந்துடும். ஒரு 10 லட்ச ரூபா செலவு வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து வரதே 10 லட்ச ரூபா தான், அதில் பாதி கேட்குறான், அதுக்கப்புறம் நான் எப்படி பிஸ்னஸ் பண்ணும்போது கேட்டான். அப்போ என்னன்னு கேட்டான், ஒன்று தொழிலை மூடிட்டு போயிடணும், அப்படின்னா வந்து யார் கேட்குறான்னா அவன் முடிச்சிடணும். அந்த 2 கட்டத்துக்கு வந்துடுவானுங்க, உட்காந்து பேசுவானுங்களா சார். இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் இந்த கார்பரேட், கிட்டத்தட்ட கார்பரேட் தான் இவங்கெல்லாம், நேரில் உலக தாதாக்கள் இப்படி தான் உட்காந்து பேசுவானுங்க. பேசுன்னு கேட்டால் இவ்வளோ கேட்குறாங்க, எப்படி கொடுக்க முடியும் என்னால், வர்றதே இவ்வளோ தான். இப்படி இதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறேன் நான். இதெல்லாம் நடந்துதான்னு கேட்காதீங்க, இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று தொழிலை மூடிட்டு போயிடணும், தொழில் பண்ண முடியாது. அப்புறம் என்ன கேட்டால் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறவனே ஏதோ ஆஃபீஸராக இருந்தால் பரவாயில்லப்பா, மேலதிகாரிகிட்ட சொல்லி அவனை மாற்றி விட்டுடலாம், இவன் எல்லா வகையிலும் பலம் பொருந்தவனாக இருக்கிறான், இவர் பெரிய அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறான், இவனுக்கு பின்னாடி வந்து பெரிய பெரிய கூட்டமே இருக்குது, மக்கள் செல்வாக்கு இருக்குது, வழக்கறிஞர் செல்வாக்கு இருக்குது, ஏன் காவல்துறையில் கூட சில அதிகாரிகள் வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு இருக்குது, இப்படி பல விதமான இருக்க முடியும். அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ தான் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, கொலையெல்லாம் நடக்குமான்ட்டு, நடக்கும். இதுக்கு அடிப்படையில் ஒரு விஷயம் இருக்குது, நான் மீண்டும் சொல்கிறேன். இந்த பணம் என்பதே வந்து பார்த்தீங்கன்னா அந்நியன் படத்தில் காப்பீங்க, அவனை பட்னி போட்டு வச்சுருப்பான், பட்னி போட்டு வச்சுட்டு பணத்தை போடுவான் தட்டில், அவனால் வந்து சாப்பிட்டானா அவன் சொல்லுவான் பாருங்க, அந்த ஹீரோ சொல்லுவார் என்ன கேட்டினா, பணம் அலைஞ்சான், 1 லட்ச ரூபாய்க்கு மேலே அவனால் தின்ன முடியல, பேதி பிடுங்கி வயிறு வீங்கி செத்துட்டான். இப்போ புரியுதுங்களா நான் சொல்கிறது ஏதோ தத்துவம் பேசணும்னு நினைக்கிறேன். இது மீண்டும் நான் சொல்கிறேன், இது காலங்காலமாக தொடரும். இது வந்து இல்லீகல் பிஸ்னஸ் இன்னையோட நின்றாது, சரிங்களா? அத்தனை பேரும் ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புனிதனாயிட முடியாது. இது ஒரு வரம்போடு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, யாருக்குமே பிரச்சனை இல்லை, யாருக்குமே பிரச்சனை இல்லை. இப்போ இந்த அருண் ஏடிஜிபி வந்து இப்போ கமிஷனாக இருக்கார, ஒரு நேர்மையான நடவடிக்கையை எடுத்தார். இது எங்கே வந்து நிற்கிது பார்த்தீங்களா? இது எங்கே வந்து நிற்கிது பாருங்கள். கடல் கடந்து போயிடுச்சு. இப்போ அவன் எங்கே இருக்கிறானே தெரியல, சம்பவ செஞ்சில்றவன் எங்கே இருக்குன்னு தெரியல, அவன் தான் வந்து கிங் பின்றத. அதுக்கு பின்னாடி இருக்கலாம், நம்ம அது யூகமாக சொல்ல முடியாது, அது யார் வேணா இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சது கூட பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு நேர்மையான நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆளும் தரப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா அரசு தரப்புலேயே நேர்மையான நடவடிக்கை எடுக்கணுன்றதுக்காக தான் ஒரு நேர்மையான டீம் போட்டு விசாரணை பண்ணும்போது இது எங்கே போய் நிற்குது பாருங்க. இப்படி போயிட்டு கடைசியில் வந்து இப்போ சம்பவ செஞ்சில்ட்டு இருக்குது. சம்பவ செஞ்சில் பிடிப்பட்ட பிறகு அவருக்கு பின்னாடி எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு தெரிய வரும். ஒரு பெரிய நெட்வொர்க். இதெல்லாம் முதல்ல ஒரு தடவை நான் சொன்னேன், வந்து நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் சொன்னார். என்னன்னு கேட்டால் ஆருத்ராவில் வந்து 5000 கோடி வந்து பிஸ்னஸ் நடந்திருக்கு, மோசடி நடந்திருக்கு, அதுக்கப்புறம் 10,000 கோடின்னு கூட சொல்கிறாங்க. நான் அந்த காணொலியிலே நான் சொன்னேன், அனுபவத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் தான் இதெல்லாம். நாம் வந்து எதுவுமே ஆதாரமாக தெரியாமல் ஒரு எடுத்தெடுப்பில் ஒரு விஷயத்தை நம்ம பேசிட முடியாது. அதை தாண்டி கூட ஏதாவது ஸ்கேம் இருக்கலாம். 5000 கோடின்றது ஆருத்ராவில் கோல்டு பிஸ்னஸ் பண்ணாங்க, ஸ்கேம் பண்ணாங்க, அதுக்கு பின்னாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேமில் 1,00,000 கோடி இருக்கும். ஸ்கிராப் பிஸ்னஸ் அது மாதிரி எதெல்லாம் ஸ்கிராப் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. அரசு ஒரு பொதுத்துறை நிறுவனம் இருக்குன்னு கேட்டால் அதில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எம்டியோ இல்லை ஜிஎம்ஓ முடிவு பண்ணிட்டான்னா ஒரு குறிப்பிட்ட பொருளை நீங்கள் வந்து அவன் நினச்சானா ஸ்கிராப் பண்ண முடியும். அவன் நினச்சானா ஸ்கிராப் பண்ணிடுவான். அவங்ககிட்ட பவர் இருக்குது. இந்த பொருளை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம், டெண்டர் கொடுத்தோம், பர்ச்சேஸ் பண்ணோம், ஆனால் அது சூட்டபுளாக இல்லை, அதுக்கப்புறம் பிளான் மாறிடுச்சு, ஸோ அது வந்து யூசேஜ் கிடையாது, அது ஸ்கிராப் பண்ண, அவ்வளோதான். கேபிளுக்கு வந்து அவன் கொடுக்கும்போது சாம்பிள் நல்லா தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கேபிள் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம், இத்தனை 1000 மீட்டருக்கு நாங்கள் வந்து கேபிள் பர்ச்சேஸ் பண்ணுறோம், அந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் போட்டு டெஸ்ட் பண்ணுறோம், வெடிக்குது உள்ளே, ஸோ வந்து நாங்கள் ரிட்டர்ன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி மேலே நாங்கள் கேஸ் போடுறோம், அது வேறு விஷயம். ஆனால் அது வரைக்கும் இது என்ன பண்ண முடியும், இடத்த அடிச்சிட்டு இருக்குது. பெரிய பெரிய ரோல் வந்து இறங்கிடுச்சு, ஒரு 500 ரோல் வந்து இறங்கியிருக்கு, எல்லாத்தையும் ஸ்கிராப் பண்ண. இப்படி அரசு துறை நிறுவனங்கள் நினச்சா ஸ்கிராப் பண்ண முடியும். அப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய வழக்கு இது எப்படி தான் சார் போய் முடியும்? எப்படின்னா அதான் சார், இப்போ நான் தான் சொல்கிறேன்ல, இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சம்பவ செந்திலை வந்து பிடிக்கணும்,
அவர் பிடிச்சா அவர் பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவருடைய ஃபோட்டோ கூட இல்லைன்னு சொல்கிறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஃபோட்டோ தான் இருக்குன்றாங்க. ஸோ அவரை பிடிச்சி விசாரணை பண்ணால் தான் அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்கன்றது தெரிய வரும். அவர் வந்து முதல்ல அவர் பிடிக்கணும். முதல்ல அதுவே பெரிய சேலஞ்சிங்காக இருக்க போல இருக்குது. அது அவங்க மூவ் பண்ணுறாங்க, தனிப்படை போயிருக்கு. அவர் பிடிப்பட்ட பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியும். அடுத்த வட்டம் வந்து யாரெல்லாம் இருக்கிறாங்கன்றது தெரிய வரும். அது அரசியல் தலைவர்கள் இருக்காங்களா, யாரெல்லாம் இருக்கிறாங்க, எம்பி இருக்காரா, எம்எல்ஏ இருக்காங்களா, யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு தெரியும். நம்ம போகிற போக்கில் இது ஒரு யூகமாக நம்ம சொல்லிட்டு போக முடியாது. ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை சார்ந்தவர், அதனால் அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. இதில் சர்வகட்சியும் இருக்குது. இப்போவே பிடிப்பட்டதிலே வந்து பார்த்தீங்கன்னா சர்வகட்சிகளும் இருக்கிறாங்கல்ல, ரவுடிகள். அப்போது இதுக்கு வந்து அவர் பிடிப்பட்டால் தான் விஷயம் மேற்கொண்டு தகவல் என்னன்னு தெரியும். ஆனால் ஒரு விஷயம் வந்து கிளியர் ஆகுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே இல்லீகல் பிஸ்னஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கேட்டிங்கன்னா முறைப்படுத்தப்படாத தொழில்கள் வந்து நிறைய இருக்குன்றது தெரிய வருது. முறைப்படுத்தாத தொழிலில் பல லட்சம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா புழக்கம் இருக்குது. அந்த பல லட்சம் கோடி புழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணம் எங்கே புழங்குது, அதெல்லாம் ஐடிக்குள்ளே வருதா, இதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகள் இருக்குது. அரசியல் கட்சிகளுக்கு வந்து நிதி எப்படி வருது, பொதுமக்கள்கிட்ட இப்போ வசூல் பண்ணுறது கிடையாது. கம்யூனிஸ்டுகள் உட்பட இங்கே இருக்கிற எல்லா கட்சிகளுமே பொதுமக்கள்கிட்ட யார்கிட்டையும் வசூல் பண்ணுறதே கிடையாது. அப்போது எங்கேருந்து அவங்களுக்கு நிதி வருது, எங்கேருந்து சுரண்டப்படுது மக்கள்கிட்ட இருந்து? ஒன்று இல்லீகலாக பிஸ்னஸில் வந்து அவங்க பணத்தை வாங்குறாங்களா அரசியல் கட்சிகள், அல்லது இங்கே இருக்கிற தாதுக்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொள்ளையடிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு பங்கு வாங்குறாங்களா? முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்கிட்டயே நிதி வசூல்னு வந்து ஒரு காலகட்டம் இருந்தது, ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி. இப்போ பொதுமக்கள்கிட்டையோ கடையிலையோ எங்கேயும் வந்து வசூல் பண்ணாமையே பல அரசியல் கட்சிகள் இயங்குது, புது அரசியல் கட்சிகள் உருவாகுது, லெட்டர் பேட் கட்சிகள் நிறைய உருவாகியிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் இப்போ ஒரு ஆய்வு செய்யக்கூடிய நிலையில் இருக்குது. இது பெரிய என்ன சொன்ன பெரிய ஜாப், பெரிய ஒர்க், பெரிய வந்து ஒரு திட்டமாக தான் செயல்படுத்த முடியும். அப்படிலாம் பண்ணால் தான் வந்து இந்த போன்ற கொலைகள், இல்லைன்னா இந்த மாதிரி கொலைகள் தொடரும், நிச்சயமாக தொடரும். இங்கே அச்சப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அரசியல் கட்சி நடத்துகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க அந்தந்த ஏரியாவில், இப்போ நான் குறிப்பாக சொல்கிறேன், ஒரு இவர் சொன்னதை சொல்லிடுறேன். யார், கண்ணதாசன் சொன்னார், பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. நீங்கள் ஒரு துறையில் இருக்கீங்க, அரசியல்வாதின்ற ஒரு துறையில் இருந்தீங்கன்னா அந்த துறையை நீங்கள் சுத்தமாக வச்சுருந்தீங்கனாலே போதும். அந்த துறையில் நீங்கள் சுத்தமாக இருந்தாலே போதும், உங்களை கட்சி தேடி வராது. ஆனால் அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க தன்னோட நிதிக்காக என்ன கேட்டினா, ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் கை நீட்டிங்கன்னா அந்த நிதி அவருக்கு எங்கேருந்து வருது அதை முதல்ல பார்க்கணும். அந்த நிதி அவர்கிட்ட எங்கேருந்து வருது? ஒருத்தர்கிட்ட நீங்கள் போய் ஒரு டொனேஷன் கேட்குறீங்க சார், நன்கொடை கேட்குறீங்க சார், அவர் நன்கொடை கொடுக்குறாரு சார், ஆனால் அது அவருக்கு எங்கேருந்து வருது? அவர் எதுக்காக உங்களுக்கு தரணும்? அப்போ உங்களுக்கு இதை தராருன்னு சொன்னால் இது எதுக்காக கொடுக்குறாரு? வழியவே வந்து ஒருத்தர் கொடுக்குறாரு வச்சுக்கோங்க சார், ஒருத்தர் வழியை கொடுக்குறாரு சார், வந்து நேரம் வந்து கேட்டால் ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறீங்க, என்னங்க வச்சுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 50,000 கொடுக்குறாரு, 1 லட்சம், ஒரு 5 லட்சம் கொடுக்குறாரு வச்சுங்களேன். அந்த 5 லட்சம் எதுக்கு கொடுக்குறாரு அவர்? நாளைக்கு அவருக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது நீ குரல் கொடுக்கணும், அதுக்கு தான் கொடுக்குறாரு. அது ஒரு லஞ்சம் தான், ஆனால் அந்த அன்பளிப்புன்ற பேரில் வரும், நிதின்ற பேரில் வரும். எதுக்கு கொடுக்குறாங்க? நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீ எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், அதுக்கு தான். அப்போது நான் மீண்டும் இந்த இடத்துல கடைசியாக நான் முடிக்கிறேன்னு கேட்டால், அந்தந்த துறை சார்ந்தவங்க வந்து அந்தந்த துறையில் இருந்தால் பிரச்சனை கிடையாது. இன்னொரு துறையில் போய் நீங்கள் வந்து கால் பதிக்கிறீங்க, அந்த துறையில் இருக்கிறவங்களோட நீங்கள் தொடர்பு வச்சுக்கிறீங்க சொன்னால் அது வந்து நாளைக்கு உங்களுக்கு எதிராக திரும்பும். அரசியல்வாதினா அரசியல்வாதியாக இருந்துருங்க, தொழிலதிபர்னா தொழிலதிபராக இருந்துருங்க. இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணால் அவன் பண்ணட்டும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து காவல்துறையில் நடவடிக்கை எடுப்பாங்க. காவல்துறை அதிகாரிகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து சுத்தமாக இருக்கணுன்றது தெரியுதுங்களா? ஏன்னா பிடிவிடவே யாராவது அது வந்து ஒரு எங்கேயோ ஒருத்தர் இல்லாமலாம் பண்ண முடியாது. இது போன்ற ஒரு பெரிய இந்த இல்லீகல் பிஸ்னஸ்லாம் அந்த காவல்துறையில் இருக்கிறவ யாராவது வந்து ஒரு கருப்பாடு இருக்கும். எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன், அரசியல்வாதிகள் எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன். இவங்கெல்லாம் வந்து ஒரு கருப்பாடுகள் வந்து இப்படி ஒரு லிங்க் தொடர்பு வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான நிதி பரிவர்த்தனை, இந்த இல்லீகலாக வந்து பண பரிவர்த்தனை ஏற்படும்போது அது நாளைக்கு ரிவர்ஸில் முடியும். ஆனால் பண்ணும்போது தெரியாது தான், அது கற்றுக்கிட்ட வரும்போது அழகக்கூடாது. எனக்கு பாதுகாப்பு இல்லை, உனக்கு பாதுகாப்பு இல்லைன்னா சொல்லக்கூடாது. நீங்கள் எடுக்கும் போதே யோசிக்கணும், இதை நம்ம போகிறது ஒரு தவறான பாதை, இல்லீகல் பாதை, நமக்கு இது சிக்கல் ஆயிரும் நாளைக்கு அப்படின்றது நீங்கள் உணரணும். நீங்கள் அது உணராத பிறகு நீங்கள் பண்ணிட்ட பிறகு நான் கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அது பிரச்சனையாகுது. ஒருத்தருக்கு பிரச்சனை ஆகுதுன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் பிரச்சனை வரும். இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் அரசியல்வாதின்னு சொன்னாலே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தொழிலோடு கனெக்ட் ஆகியிருக்காங்க, வெறும் அரசியலோடு இல்லை. அவங்க
அரசியல்வாதியாக வரீங்க, ஆட்சியை பிடிக்கிறீங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்ச ஊழலில் ஈடுபடுறீங்கன்னா கூட அது வேறு. ஆனால் இன்றைக்கி அரசியல் கட்சியாக தலைவராக இருக்கும்போதே பண்ணுறீங்க. நீங்கள் ஆட்சிக்கே வர தேவையில்லை, எம்பி எம்எல்ஏ ஆகவே தேவையில்லை. இப்போ யாராவது சொல்லுவீங்களா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்டு மெம்பராக கூட ஜெயிக்கல சார், ஆனால் கட்சி நடக்குது ஒரு 15 வருஷமா, எங்கேருந்து நிதி வருது? அதை கேட்டால் உடனே எனக்குன்னா இவன் தமிழ் இன விரோதின்றான். அதை கேட்டாலும் இன விரோதி. ஒரு வார்டு மெம்பர் கூட ஜெயிக்கல சார், ஆனால் வந்து பார்த்தோன்னா 15 வருஷம் கட்சி நடத்த முடியுது. எங்கேருந்து வருது பணம்? அப்போ எங்கேயோ ஒரு பிளாக்மெயில் நடக்கும், அல்லது எங்கேயோ வந்து ஒரு நிதி வரும். நீ ஒன்றும் பிளாக்மெயில் பண்ணேன்னா அவனுக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கா இருந்தாலும் நீ சிக்கல். யாருக்கு? நீ எங்கேருந்து பணம் வாங்குறியோ, அல்லது அவன் வந்து உனக்கு பணம் கொடுக்குறான்னு சொன்னால் உனக்கு எங்கேயோ ஒரு சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். எங்கேயோ நீ அவங்ககிட்ட ஒரு நாளைக்கு வந்து நிற்க போகிறான், ஏதோ ஒரு விஷயத்துக்காக கேட்பான், இந்த விஷயத்துக்கு வந்து நீ குரல் கொடு, இந்த விஷயத்தை பெருசு பண்ணு, உங்களை வந்து அடியாள் மாதிரி பயன்படுத்துவான். அந்த நில உலக தாதான்றவன் அரசியல்வாதி அடியாள் மாதிரி பயன்படுத்துவான். அல்லது நீங்கள் வந்து அவனுடைய தொழிலில் போயிட்டு நீங்கள் உள்ளே போய் நுழைஞ்சு எதாவது பண்ணிங்கன்னா நாளைக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அது சிக்கலாச்சுன்னா உங்களுக்கு வந்து உயிருக்கே சிக்கல் வரும். அதுதான் நடக்கும். இதுதான் உண்மை. மிக்க நன்றி சார். அதாவது ஸ்கிராப்னா என்ன, அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய நெட்வொர்க் இருக்குன்றதை நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ரியல் ஒன் சார்பா மிக்க நன்றி. நன்றி.